தமிழ்நாடு துணை முதல்வர் பதவி குறித்து இன்று காலை 11:30 மணிக்கு அறிவிப்பு வெளியாகியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ராஜகுமரன் வழங்கி கேட்கலாம். ராஜகுமரன், வணக்கம். இந்த அறிவிப்பு தொடர்பான விரிவான விவரங்கள். தமிழ்நாடு அமைச்சரவையில் சில மாற்றங்கள் இருக்கலாம் என்ற கருத்து கடந்த சில நாட்களாக கூறப்பட்டு வருகின்றது. அமெரிக்க பயணத்தை நிறைவு செய்து தமிழகம் திரும்பியிருந்த முதலமைச்சரும் அதற்கான வாய்ப்பு இருப்பதை உறுதிப்படுத்தியிருந்தார். இந்த நிலையில்தான் திராவிட முன்னேற்ற கழகம் உருவாகி 75 ஆண்டுகள் நிறைவானதை முன்னிட்டு அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பவள விழா நிகழ்வு நேற்றைய தினம் சென்னை நந்தனத்தில் நடைபெற்றது. அதில் பங்கேற்று பேசியிருந்த, குறிப்பாக விருதாளர்களாக பல்வேறு விருதுகளை பெற்றிருந்த திமுகவின் மூத்த நிர்வாகிகள் பலரும் துணை முதலமைச்சர் பதவி உருவாக்கப்பட வேண்டும் என்ற ஒரு கருத்தை சொல்லியிருந்தார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தை அடுத்த கட்டமாக கொண்டு செல்வதற்கு இளைஞர்கள் கையில் திமுகவை ஒப்படைத்திருக்கின்றோம் என்ற கருத்தையும் பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய துரைமுருகன் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில்தான் துணை முதலமைச்சர் பதவி உருவாக்கப்பட்டு அது குறித்த அறிவிப்பு இன்று பிற்பகல் 12 மணி அளவில், அதாவது 11:30க்கு பிறகு வெளியாகலாம் என்ற ஒரு தகவல் தற்போது வெளியாகி இருக்கின்றது. ஏற்கனவே கடந்த காலங்களிலும் தமிழ்நாடு அரசில் துணை முதலமைச்சர் பதவி இருந்தது. குறிப்பாக தற்போதைய முதலமைச்சர் துணை முதலமைச்சராக இருந்து அதன் பிறகு திமுகவினுடைய தலைவராக வந்து தற்போது முதல்வராக இருக்கின்றார். எனவே துணை முதலமைச்சர் என்பது ஏற்கனவே கடந்த காலங்களில் தமிழ்நாடு அரசில் இருந்த ஒரு பதவிதான். அந்த அடிப்படையில் புதிதாக ஒரு துணை முதலமைச்சர் பொறுப்பு இன்று உருவாக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. 11:30 மணிக்கு பிறகு அது குறித்த அறிவிப்பு வெளியாகும் என்ற தகவலும் திமுக தரப்பில் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக திமுக சார்பில் நாம் கேட்ட பொழுது தமிழகத்தின் அனைத்து அமைச்சர்களையும் இன்று சென்னைக்கு வர வேண்டும் என்ற அறிவிப்பை வழங்கியிருந்ததாக கூறப்படுகின்றது. நேற்றைய தினம் பவள விழா நிகழ்வில் பங்கேற்பதற்காக பல்வேறு அமைச்சர்கள், திமுகவின் முன்னணி சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டவர்கள் எல்லாம் சென்னைக்கு வந்திருந்தார்கள். நேற்று இரவு யாரும் ஊருக்கு செல்ல வேண்டாம், அனைத்து அமைச்சர்களும் சென்னையிலே தங்கியிருங்கள் என்று திமுக தரப்பில் ஒரு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டதாக கூறப்படுகின்றது. அதன் அடிப்படையில் அனைத்து அமைச்சர்களும் தற்பொழுது சொந்த ஊர் செல்லாமல் சென்னையிலேயே இருக்கின்றார்கள். இதனிடையில் தான் தற்பொழுது இன்று பகல் 11:30க்கு பிறகு துணை முதலமைச்சர் பதவி குறித்த அறிவிப்பு வெளியாகும் என்கின்ற ஒரு தகவல் தற்போது வெளியாகி இருக்கின்றது. அமைச்சர்கள் அனைவரும் சென்னையில் இருப்பதன் காரணமாகவும் நேற்றைய தினம் திமுகவின் பவள விழாவில் மூத்த முன்னணி நிர்வாகிகளாக இருக்கக்கூடிய திமுகவினுடைய பலரும் வலியுறுத்தியதன் அடிப்படையில் துணை முதலமைச்சர் பதவி உருவாக்கப்படலாம் எனவும் அது குறித்த அறிவிப்பு இன்று பிற்பகல் 11:30 மணிக்கு பிறகு வெளியாகலாம் என்ற தகவலும் தற்போது வெளியாகி உள்ளது.